அனைவருக்கும் வணக்கம். மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் நவம்பர் மாதம் 1ஆம் தேதி புதன் பகவான் துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகிறாரு. இந்த பயிற்சியின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, குறிப்பா இன்றைய நாள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குருவும், சிம்மத்தில் சுக்கிரனும், கன்னிராசியில் கேதுவும், துலாம் ராசியில் சூரியனும், செவ்வாயும், விருச்சகத்தில் புதனும், மகரத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகர ராசினியர்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைத்தது அனைத்துமே நிறைவேறக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய மிகவும் ஒளி பொருந்திய புதன் வித்தைக்கு அதிபதியாக சொல்லப்படுகிறாரு. அறிவால் எதிரிகளை பந்தாடும் வீரியத்தை தருகிறாரு. மிதுனமும் கன்னியும் அவரது ராசிகள். நட்பை கொண்டாடுபவர் என்பதால் காலச்சக்கரத்தின் 3 மற்றும் 6ஆம் இடம் புதனுக்கு தரப்பட்டது. ஒரு ஜாதகத்தில் புதன் நல்ல ஒரு அமைப்பில் இருந்தால் கல்வி கல்லாமல் பாகம் புகட்டும் அளவிற்கு, அதாவது அவரிடமிருந்துதான் மற்றவர்கள் படிப்பார்கள் என்ற அளவிற்கு அத்தனை நுட்ப அறிவை புதன் கொடுப்பாரு. புதனுடைய வலுவை புரிந்து கொண்டால் நாம் நம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ப வாழ்வை அமைத்து கொள்ளும் வழியும் நமக்கு கிடைக்கும். புதனை பொறுத்த வரைக்கும் படிப்பு தருவதில் வல்லவராக இருக்கிறாரு. அறிவு சுடர் தரும் புதன் கல்வி சம்பந்தமான நன்மைகளை ஏற்படுத்துவார். அந்த படிப்பு ஸ்தானம் 2ஆம் பாவம் ஆரம்ப கல்வியை குறிப்பது, 4ஆம் பாவம் உயர்கல்வியை குறிப்பது, 5ஆம் பாவம் மேல் கல்வியையும், 9ஆம் பாவம் ஆராய்ச்சி படிப்புகளையும் குறிப்பது. இந்த ஸ்தானங்களோடு புதன் நல்ல விதத்தில் தொடர்பு கொண்டால் அறிவும் ஆராய்ச்சியும் சுடர்விட்டு பிரகாசிக்கும். ஒருவேளை இவ்வளவு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய புதன் கெட்டுவிட்டால் என்ன மாதிரியான சூழ்நிலைகளை நாம் சந்திக்க நேரிடும் என்று பார்க்கும்போது, புதன் கெட்டுவிட்டால் ஒருவருக்கு மனநல பாதிப்பு, நரம்பு சம்பந்தமான நோய்கள், நரம்பு தளர்ச்சி, வெண்குஷ்டம், உடம்பில் அதிகமான வியர்வை, ஆண் மலட்டுத்தன்மை, அவ்வப்பொழுது தலை சுற்றல், காது கேளாமை, உணர்ச்சி பாதிப்பு முதலிய நோய்கள் புதன் கெட்டுவிட்டால் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் கேதுவோடு சேரும் பொழுது மனநல பாதிப்பு ஏற்படும். சுக்கிரனோடு சேரும் பொழுது வெண்குஷ்டம் போன்ற நோய்கள் ஏற்படும். சந்திரனோடு சேர்ந்து கெட்டுவிட்டால் மனதில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றை யோசித்து கொண்டே செயலிழந்த நிலையில் இருப்பார்கள். தேவையற்ற கவலை அவர்களை வாட்டும். செவ்வாயோடு சேரும் பொழுது நரம்பு தளர்ச்சியும், தலைவலியும், மனக்குழப்பமும் ஏற்படும். சூரியனோடு சேரும் பொழுது தலையில் உள்ள மூளை நரம்புகள் பாதிக்கும். சனியோடு சேர்கின்ற பொழுது எதிர்ப்பு சக்தி குறைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. அதே மாதிரி இந்த புதனை பொறுத்த வரைக்கும் 12 பாவங்களில் ஒவ்வொரு பாவங்களில் சஞ்சரிக்கும் போதும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது, புதன் 1ஆம் இடத்தில் இருக்க புத்தி சாதுரியம், இலக்கிய ஈடுபாடு, உயர்கல்வி உண்டாகும். 2ஆம் இடத்தில் இருக்க இனிமையாக சபையை மயக்கும் பேச்சும், 3ஆம் இடத்தில் இருக்க கஞ்சத்தன்மை ஆனால் பெண்களை கவர்ந்தெழுக்கும் தன்மையும், 4ஆம் இடத்தில் இருக்க உயர்கல்வி, பூர்வீக சொத்து கிடைக்கும். 5ஆம் இடத்தில் இருக்க தாய்மாமனுக்கு தொல்லைகள் ஏற்படும். 6ஆம் இடத்தில் இருக்க கல்வி தடைப்படும். 7ஆம் இடம் நல்ல மனைவி, மனைவி மூலம் செல்வம். 8ஆம் இடத்தில் இருக்க தீர்க்காயுள், நல்ல மக்கட்பேறு. 9ஆம் இடத்தில் இருக்க இசை ஆர்வம், கலைகளில் நாட்டம் உண்டாகும். புதன் 10ஆம் இடத்தில் இருக்க பேராசிரியர், நல்ல உத்தியோகம் உண்டாகும். புதன் 11ஆம் இடத்தில் இருக்க லாபமும் செல்வமும் உண்டாகும். புதன் 12ஆம் இடத்தில் இருக்க தர்ம சிந்தனை இருக்கும். சில ஜாதகங்களில் தாயாருடைய உடல் நலனில் சிறு பின்னடைவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதனுக்குரியவை என்ன என்று பார்க்கும்போது, புதனுக்குரிய தானியம் பச்சை பயிறு, மலர், வெண்காந்தல், ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய 3 நட்சத்திரங்களும் புதனுக்குரியவை. சுபகிரகங்களில் ஒன்றான புதன் ஆணும் பெண்ணும் அற்ற அழித்தன்மை உடைய கிரகம். புதனுக்குரிய நிறம் பச்சை. உடலில் அங்கங்களில் கழுத்து பகுதியை குறிப்பது புதன். உலோகங்களில் பித்தளையை குறிப்பது புதன். மொழிகளில் தமிழ், கலைகளில் கணிதம், சிற்பம், ஜோதிடம் போன்றவை புதனுக்குரியவை.
உடையவை. புதனுக்குரிய ரத்தினம் பச்சைக்கல். புதனுக்குரிய தீபம் கற்பூரம். புதனுக்குரிய மறைவு ஸ்தானங்கள் லக்னத்திற்கு 3, 6, 8 மற்றும் 12. புதனுக்குரிய நாயுருவி கொண்டு ஹோமம் செய்தால் தோஷங்கள் கழியும். சுவைகளில் ஊர்ப்பு சுவையை உடையவர் புதன். பஞ்சபூதங்களில் வாயு கிரகமாகவும் வாதநாடியாகவும் வடக்கு திசைக்கு உரியவராகவும் புதன் இருக்கிறாரு. மகாவிஷ்ணு அதிதேவதை. ஒவ்வொரு ராசியிலும் அவர் 1 மாத காலம் இருப்பாரு. உபய ராசிகளான மிதுனத்திற்கும் கன்னிக்கும் உரியவர். தாமச குணம் மிகுந்தவர். கன்னி ராசியில் உச்சம் அடையும் புதன் மீன ராசியில் நீச்சம் அடைகிறாரு. ஒரே ராசியில் உச்சமடைந்து ஆட்சியம் பெற்று மூல திரிகோண பலமும் பெறுகின்றவர் புதன் மட்டுமே. அவருடைய தசை 17 ஆண்டுகள் நடக்கும். இப்படிப்பட்ட புதன் பஞ்ச மகாபுருஷ யோகங்கள், அதாவது பத்திர யோகம் தருவதில் வல்லவர். பஞ்ச மகாபுருஷ யோகம் என்று 5 யோகங்களை சொல்வார்கள். அதிலே ஒரு யோகம்தான் இந்த பத்திர யோகம். புதன் ஆட்சி அல்லது உச்சம் பெற்று லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ கேந்திரத்தில் நிற்பது இந்த யோகத்தை காட்டும். இந்த யோகம் பலமாக உள்ளவர்கள் புதன் திசை நடக்கும் பொழுது மிக பெரிய நன்மையை பெறுவார்கள். அவர்களது தோற்றமும் பேச்சும் எடுப்பாகவும் கம்பீரமாகவும் இருக்கும். சபைகளில் அவர்கள் பேசினால் கூட்டம் மெய் மறந்து கேட்டுக்கொண்டிருக்கும். நிறைய சம்பாதிப்பார்கள். பேச்சு தொழிலின் மூலமாக அல்லது பத்திரிகை தொழிலின் மூலமாக அல்லது எழுத்துத்துறையின் மூலமாக அதிக வருமானத்தை பெறுகின்ற வாய்ப்பினை இந்த பத்திர யோகம் கொடுக்கும். மிக பெரிய புகழையும் தரும். பல வெற்றியாளர்களுடைய ஜாதகத்தில் இந்த பத்திர யோகத்தை நம்மால் காண முடியும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட புதன் பகவான் விருச்சிக ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணத்துல மகர ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கும் சனி பகவான் வக்ரகதி நீங்குகிறாருங்க. இதனால் எண்ணற்ற முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது. இது ஒரு நல்ல மாறுதல் என்று கூட சொல்லலாம். அதை விட மிக முக்கியமாக 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் ராகு அமர்ந்திருக்கிறாருங்க. சுக்கிரனும் நல்ல ஒரு நிலையில் அமர்ந்திருக்கிறாரு. இதனால மகர ராசினியர்களுக்கு எதிர்பாராத நிதி உதவி கிடைக்க இருக்குதுங்க. ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குது. அலுவலகத்தில் ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. உற்சாகமாக பணியாற்றக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைய இருக்குது. மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு ஊதிய உயர்வும் வாய்ப்பு இருக்குதுங்க. சூரியன் 10ஆம் இடம், அங்கே செவ்வாய் இருக்க குரு பார்க்கிறாருங்க. தொழில் வணிகம் நல்லபடியாகவே நடக்குங்க. தாமதங்களும் தடைகளும் ஏற்பட்டு வந்த நிலையில அவை அனைத்துமே நீங்கி உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்கு. கலைத்துறையினருக்கு பாராட்டும் புதிய வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா இந்த புதன் பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க. மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது, சனி செவ்வாய் பார்வை இணைப்பு சில தடங்களை ஏற்படுத்துங்க. சோம்பலை அதிகப்படுத்துங்க. செரிமான கோளாறுகளை தருங்க. எல்லா வேலையையும் பிறகு பார்த்து கொள்ளலாம் என்ற அலட்சியத்தை தருங்க. நிலம் வீடு வாங்குகின்ற பொழுது ஏமாற்றத்தை தருங்க. பயணிகள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம். கூடுமான வரைக்கும் மகர ராசினியர்கள் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்களில் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் அந்த முயற்சிகள்ல யோசித்து நிதானித்து சிந்தித்து செயல்படுவது அவசியம். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். முக்கியமான விஷயங்களில் மட்டும் எச்சரிக்கையோடு செயல்படுவது நல்லது. அதே மாதிரி யாரோடும் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்துது. மகர ராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனிக்கிழமை தவறாமல் ஆஞ்சநேயரை வணங்குங்க. நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்க. கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யுங்க. உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.